ஆல்ரெடி அக்கௌண்ட்ஸ் ஃபஸ்ட் சாப்டர் தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் அக்கௌண்டிங் ஃபார் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இதில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 கான்செப்ட் முடிச்சிருக்கோம். கால்குலேஷன் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அண்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். லாஸ்ட்டாக பார்த்த கான்செப்ட் இதுதான், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். எதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம், இதுலேருந்து என்ன ரிசல்ட் அவுட்புட் எடுக்கிறோம், அதை நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கால்குலேட் பண்ண எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது தேர்டு ஸ்டெப். ஓகே, தேர்ட் ஃபார்மெட்டுன்னு சொல்லலாம். கன்வர்ஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. இதில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஒரு கான்செப்ட் பார்த்திங்கன்னா டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட். ஓகேவா, டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே ரிலேட்டிங் டு டெட்டாஸ் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறது உங்களுக்கு மீனிங் தெரியும். நம்மகிட்டருந்து கடன் வாங்கினவங்க. ஓகேவா, கடன் வாங்கினவங்க மீன்ஸ் கேஷாக இல்லை இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும். நம்ம யாருக்காவது கிரெடிட் சேல் பண்ணியிருப்போம். ஓகேவா, அவங்க தான் நமக்கு டெட்டாஸ். ஸோ அது ரிலேட்டடான டேட்டாஸ் ஃபுல்லாக தான் இந்த ஃபார்மெட்டில் இருக்கும். சரியா, இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு சின்ன ஒரு டிப்ஸ்ன்னு சொல்லலாம். சரியா, அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும், ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அசட் பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே டெபிட் பேலன்ஸ் தான் காமிக்கும். லைபிலிட்டி எப்போவுமே க்ரெடிட் பேலன்ஸ் தான் காமிக்கும். ஓகே, இது எப்போ ரிவர்ஸில் போகும் அப்படின்னா, அசட்டோட வேல்யூ டிக்ரீஸ் ஆனாலோ இல்லை ஒரு அசட்டை நீங்கள் சேல் பண்ணும்போது அந்த அசட்டை நீங்கள் லாஸில் சேல் பண்ணாலோ மட்டும்தான் அந்த பர்டிகுலர் அசட் வந்து க்ரெடிட்டுக்கு போகும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், 11th நீங்கள் டெப்ரிஷியேஷன் கொடுத்துருப்பீங்க மிஷினரிக்கெலாம். ஸோ அப்போ ஜேர்னல் என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா டெப்ரிஷியேஷன் அக்கௌண்ட் டு மிஷினரி அக்கௌண்ட்டு தான் கொடுத்துருப்பீங்க. ஓகே, ஸோ அந்த டைமில் மிஷினரி வந்து க்ரெடிட்டில் வந்திருக்கும். காரணம் என்னென்னா, அந்த டைமில் மிஷினரியுடைய வேல்யூவை நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம். தென் அது போக அதே டெப்ரிஷியேஷன் சாப்டர்லேயே நீங்கள் இன்னொரு விஷயம் பார்த்துருப்பீங்க, அந்த மிஷினரியை நம்ம சேல் பண்ணும்போது ப்ராஃபிட் வருதா லாஸ் வருதா அப்படின்னு. இன்கேஸ் அந்த மிஷினரியை சேல் பண்ணும்போது லாஸ் வந்தது அப்படின்னா நீங்கள் ஜேர்னல் என்ட்ரி என்ன போட்டிருப்பீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா டு மிஷினரி அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துருப்பீங்க. ஸோ ஒரு அசட்டோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும்போதோ இல்லை லாஸ் ஆகும்போது மட்டும்தான் அது க்ரெடிட்டு போகும். மற்ற டைம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அசட் வந்து டெபிட் பேலன்ஸ் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அசட்னாலே டெபிட் பேலன்ஸ் தான், லைபிலிட்டினாலே க்ரெடிட் பேலன்ஸ் தான். சின்ன எக்ஸாம்பிள், லைபிலிட்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா கேபிட்டல் எப்போவுமே க்ரெடிட்டில் தான் இருக்கும். நீங்கள் ஜேர்னல் என்ட்ரி போட்டாலும் சரி, இல்லை ட்ரையல் பேலன்ஸ் போட்டாலும் சரி, அது க்ரெடிட்டில் தான் வரும். ஓகேவா, சரி, ஓகே. இப்போ எதுக்காக இதை சொன்னேங்கிறத இப்போ இந்த ஃபர்தராக வர கான்செப்ட் நான் சொல்கிறேன். ஓகே, டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட். சரியா, இந்த டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் டெட்டாஸ் அப்படிங்கிறது நமக்கு அசட், நமக்குங்கிறத விட கம்பெனிக்கு அசட். ஓகேவா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டோட்டல் டெட்டாஸ் அப்படிங்கிறது அசட் தான். ஸோ இதை ஒரு அசட் அக்கௌண்ட்டாகவே கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ அசட்டோட நேச்சர் நான் சொன்னேன், அது வந்து டெபிட் பேலன்ஸு. அதோட வேல்யூ எப்போ ரெடியூஸ் ஆகுதோ அப்போ மட்டும்தான் அது க்ரெடிட் பேலன்ஸ் காமிக்குன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா, ஸோ அதே மாதிரி இந்த டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா டபுள் சைடு இருக்குது. நார்மல் லெட்ஜர் அக்கௌண்ட் மாதிரி டெபிட் அண்ட் க்ரெடிட்டு. டெபிட் சைடு பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ் வந்துருக்கு. தென் அதான் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் பி/டி. ஓப்பனிங் பேலன்ஸை நம்ம எப்போவுமே அப்படி தான் டினோட் பண்ணுவோம். சரியா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டு சேல்ஸ் அக்கௌண்ட். அது வந்து பார்த்திங்கன்னா க்ரெடிட் சேல்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ப்ராக்கெட்டில். க்ரெடிட் சேல் மட்டும் தான் இங்கே வரும், கேஷ் சேல்ஸ் இங்கே வராது. இந்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேலன்ஸ் அக்கௌண்ட். தட் மீன்ஸ் நம்ம பேலன்சிங் ஃபிகர். அந்த பேலன்சிங் ஃபிகர் பார்த்திங்க அப்படின்னா 2-3 ஆன்சர் நம்ம இந்த ஒரு ஃபார்மெட்டை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அதாவது க்ரெடிட் சேலாக இருக்கலாம், இல்லை க்ளோசிங் டெட்டாஸாக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டாஸ். இந்த 3 இன்ஃபர்மேஷனும் இருக்கலாம். ஓகே, இந்த 3 இன்ஃபர்மேஷனுக்குமே நம்ம இந்த ஒரு ஃபார்மெட்டை தான் யூஸ் பண்ணோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, க்ரெடிட் சேல்ஸ் ஆர் க்ளோசிங் டெட்டாஸ், அப்படி இல்லைன்னா கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டாஸ். இந்த 3 ஆன்சருமே கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த ஒரே ஃபார்மெட்டு தான். இந்த 3ல் எது கேட்டிருந்தாலும் வர டிஃப்ரென்ஸ் ஆன்சரை அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதுவாக மென்ஷன் பண்ணிடுவோம். இப்போ
க்ளோசிங் டேட்டாஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா வர டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை க்ளோசிங் டேட்டாஸ்ன்னு போட்டுருவோம். இல்லை கிரெடிட் சேல் கேட்குறாங்க அப்படின்னா வர டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை கிரெடிட் சேல்னு போட்டுருவோம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அசட் சைடு டெபிட் சைடு. ஓகேவா? டெபிட் சைடு டெட்டாரோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுற எல்லா டிரான்சாக்ஷனும் இருக்கும். பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ் நான் ஏற்கனவே சொன்னேன், அசட்டோட நேச்சர் டெபிட் தானே. ஸோ அதனால் ஓப்பனிங் பேலன்ஸ் இங்கே டெபிட் சைடு தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் சேல். நீங்கள் கிரெடிட்டுக்கு சேல் பண்ணிங்க அப்படின்னா டெட்டாஸோட வேல்யூ இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ அதனால் அது பார்த்திங்க அப்படின்னா டெபிட் சைடு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா செக் டிஸானர்டு. செக் டிஸானர் மீன்ஸ் இப்போ ஒரு 1 லேக்குக்கு சேல் பண்ணியிருக்கீங்க, அவங்க செக்காக கொடுத்துருக்காங்க. செக்காக கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க நமக்கு டெட்டார் கிடையாது, ஏன்னா அது கேஷ் சேல்ஸ்னு போயிடும். இன்கேஸ் அவங்க கொடுத்த செக்கு பவுன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்ககிட்ட நம்ம இன்னும் கேஷை ரிசீவ் பண்ணலாம் தான் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்கள நம்ம டெட்டார்னு ரெக்கார்ட் பண்ணிடுவோம். ஸோ அதனால தான் செக் டிஸார் ஆனாலோ இல்லை நம்ம ரிசீவ் பண்ண வேண்டிய பில்லு டிஸானர் ஆனாலும் அது டெபிட் சைடு தான் வரும். ஏன்னா அந்த மாதிரி ட்ரான்சாக்ஷனில் டெட்டார்ஸோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணும். சரியா? இப்போ கிரெடிட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா டெட்டாரோட வேல்யூவை டிக்ரீஸ் பண்ணுற எல்லா ட்ரான்சாக்ஷனும் இருக்கும். ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா கேஷ் அக்கௌண்ட்டு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெட்டார்ஸ்லேருந்து நம்ம கேஷை ரிசீவ் பண்ணுறோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் 1 லேக்கு கிரெடிட் சேல் பண்ணியிருக்கீங்க, அப்போ 1 லேக் டெட்டாஸ்ன்னு வச்சுருக்கீங்க. ஒரு 1 வீக் ஆஃப்டர் அவர் ஒரு 50% அமௌண்ட்டு செட்டில் பண்ணிடுறாரு, ஒரு 50,000 ரூபாய். ஸோ கேஷ் 50,000 உள்ளே வந்துச்சுன்னா டெட்டாரோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். 50,000 தான் இருக்கும் ரிமைனிங். ஸோ கேஷ் ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா டெட்டாரோட வேல்யூ கண்டிப்பாக குறையும். அதுக்காக தான் கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டாஸ் பார்த்திங்க அப்படின்னா கிரெடிட் சைடு வந்துடுது. நெக்ஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க, அது வந்து நம்ம செக் ரிசீவ் பண்ணதாக இருக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ்ன்னு இருக்கலாம், சில நேரம் சம்மில் வந்து அது ரிட்டர்ன் இன்வெர்ட்ஸ்னு இருக்கலாம். ஓகேவா? நம்ம இப்போ ஒரு 1 லேக்குக்கு கிரெடிட் சேல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெக்கார்டில் 1 லேக்குன்னு போட்டிருப்போம். டியூ டு சம் ரீசன்ஸ் குட்ஸ் டேமேஜ் ஆகிருக்கு, இல்லை நம்ம அனுப்பிச்சது அவங்க கேட்ட கமாடிட்டியாக இல்லை அப்படின்னா அதில் ஒரு 20,000 ஒருத்துள்ள குட்ஸை ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா ஆக்சுவல் சேல் பார்த்திங்கன்னா 80,000 தான். ஆனால் நம்ம புக்கில் 1 லேக்குன்னு இருக்கும். அப்போ நம்ம அந்த 20,000 லெஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ அப்படி லெஸ் பண்ணும்போது டோட்டல் டெட்டாரோட வேல்யூ 1 லேக்லேருந்து 80,000 ரெடியூஸ் ஆயிரும். ஸோ அதனால தான் சேல்ஸ் ரிட்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா கிரெடிட் சைடு இருக்குது, ஏன்னா அது டெட்டாரோட வேல்யூவை டிக்ரீஸ் பண்ணும். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேட் டெட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் சாப்டரில் தெளிவாக படிச்சிருப்பீங்க. அதை வச்சு சம்மை நிறையா வந்திருக்கும். பேட் டெட்ஸ் அப்படிங்கிறது வர வேண்டிய கடன் நமக்கு வராமல் இருக்கிறது தான் பேட் டெட்ஸ். ஓகேவா? டெட்டார் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை நம்ம கொடுக்கல, அது வரவும் செய்யாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக டெட்டாரோட வேல்யூ ரெடியூஸ் ஆகும். ஏன்னா பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு டோட்டல் டெட்டார் வேல்யூலேருந்து பேட் டெட்ஸை லெஸ் பண்ணிட்டு தான் நம்ம ரிமைனிங் அமௌண்ட்டை அமௌண்ட் காலமில் போடுவோம். சரியா? ஸோ பேட் டெட்ஸ் ஆப்வியஸ்லி டெட்டாஸோட வேல்யூவை ரெடியூஸ் பண்ணும். ஸோ அதனால் அதுவுமே டெட்டாரோட வேல்யூவை ரெடியூஸ் பண்ணுறதுனால கிரெடிட் சைடு தான் வரும். நெக்ஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் அப்படிங்கிறது என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. பில்ஸ் ரிசீவபிள்லாம் என்னென்னா இப்போ 1 லேக் சேல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நம்ம சேல் பண்ணவர், அதாவது டெட்டார், அவர் வந்து நமக்கு ஒரு பில்லு ரைட் பண்ணி கொடுப்பாரு. இந்த மாதிரி இன்றைக்கி ஜூலை 1 நம்ம சேல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜூலை 15 நான் இந்த அமௌண்ட்டை செட்டில் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்லு கொடுப்பாரு. ஸோ அந்த பில்லை வந்து நம்ம அசட்டாக தான் கன்சிடர் பண்ணுவோம். நீங்கள் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போடும்போதே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருந்திருக்கும், பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு பில்ஸ் ரிசீவபிளும் போட்டிருந்துருப்போம். ஓகேவா? ஸோ பில்ஸ் ரிசீவ் பண்ணிட்டோம்னா கிட்டத்தட்ட அது கேஷ் ரிசீவ் பண்ணதுக்கு ஈக்குவல் தான். ஓகேவா? இதெல்லாம் கேஷ் ஈக்குவலண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், அதனால தான் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ பில்ஸ் ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் டெட்டார்ஸோட வேல்யூ ரெடியூஸ் ஆகும். ஸோ அது கிரெடிட் சைடு. தென் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் டெட்டார்ஸ், பேலன்ஸ் C/D. சம்பளம் உங்களுக்கு இந்த ரெண்டுமே கொடுத்துருவாங்க, ஓப்பனிங் கொடுத்துருவாங்க, க்ளோசிங் கொடுத்துருவாங்க. அப்படி க்ளோசிங் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஒன்றும் இல்லை, இருக்கிற எல்லா டேட்டாவும் போட்டுட்டு டிஃப்ரென்ஸ் வர அமௌண்ட்டை க்ளோசிங் டேட்டாஸ்ன்னு போஸ்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ இந்த ஃபார்மெட்டை பொறுத்த வரைக்கும் டீட்டெயில்ஸ் தான். இதில் நீங்கள் என்ட்ரி எதுவுமே மக்கப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரே ஒரு ஃபார்முலா தான். டெட்டார்ஸோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுற எல்லா டிரான்சாக்ஷனும் டெபிட் சைடு, டெட்டார்ஸோட வேல்யூவை டிக்ரீஸ் பண்ணுற எல்லா டிரான்சாக்ஷனும் கிரெடிட் சைடு. தட்ஸ் ஆல். ஓகே. ஸோ இதில் ஒரு சம் நான் பார்த்துடலாம்.
ஓகே, இந்த சம் தான் பார்த்துக்கோங்க. உங்கள் புக்கில் இதுவுமே உங்கள் புக்கில் இருக்குது. ஓகே, ஃப்ரம் தி ஃபாலோவிங் டீட்டெயில்ஸ் ஃபைண்ட் அவுட் தி டோட்டல் சேல்ஸ். டோட்டல் சேல்ஸ் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் சம்மில் இன்ஃபர்மேஷன்லாம் ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்ச டேர்மாக தான் இருக்குது, தெரியாத டேர்ம்ஸ்னு எதுவும் இல்லை. ஓகே, டேட்டாஸ் ஆன் 1st April 2018. ஸோ 1st April 2018 அப்படிங்கிறது ஓப்பனிங் டேட்டாஸோட பேலன்ஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டேட்டாஸ், கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க டேட்டாஸ்ட்டு. தென் ரிட்டன் இன்வெர்ட்ஸ், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரிட்டன் இன்வெர்ட்ஸ்னாலும் சேல் ரிட்டர்னாலும் சேம் தான். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட் டெட்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் டெட்டாஸ் ஆன் 31st March 2019, தட் இஸ் க்ளோசிங் டெட்டாஸ். ஓகே, தென் கீழே பார்த்தீங்கன்னா கேஷ் சேல்ஸ் ஃபைனலாக கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம கால்குலேட் பண்ண சொன்னது டோட்டல் சேல்ஸ். உங்களுக்கு சின்ன டவுட் இருக்கலாம், சம்பளம் தான் ஆல்ரெடி கேஷ் சேல்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அப்புறம் என்ன டோட்டல் சேல்ஸ் அப்படிங்கிறது. சரியா, டோட்டல் சேல்ஸுங்கிறது வெறும் கேஷ் சேல்ஸ் மட்டும் கிடையாது, கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல் ரெண்டும் சேர்ந்தது தான் டோட்டல் சேல்ஸ். நமக்கு சம்மில் இங்கே கிரெடிட் சேல் கொடுக்கல. ஸோ நம்ம டோட்டல் டேட்டாஸ் ஃபார்மெட்டு போட்டு கிரெடிட் சேல் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி ஃபைனலாக கிரெடிட் சேலையும் கேஷ் சேலையும் ஆட் பண்ணி டோட்டல் சேல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா, இப்போ ஆன்சரை பார்க்கலாம் இதுக்கு உண்டானதை. ஸோ ஃபார்மெட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதுதான் டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட். அஸ் யூஷுவல் நார்மல் லெஜர் அக்கௌண்ட் மாதிரி போட்டுக்கோங்க, ரெண்டு பக்கம் டெபிட் அண்டு கிரெடிட். நான் ஆல்ரெடி சொன்னேன், டெபிட் சைடு டெட்டார்ஸோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுற எல்லா ட்ரான்சாக்ஷன் வரணும்னு. ஓப்பனிங் பேலன்ஸ் நீங்கள் அசட் அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட்டு போட்டாலும் ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைடு தான் வரும். அது கேஷ் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், இல்லை பில்டிங் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், மிஷினரி அக்கௌண்ட்டு, வாட் எவர் இட் மேபி, அசட்னாலே அதுக்கு கண்டிப்பாக ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைடு தான் வரும். சரியா, ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம சம்பளம் கொடுத்துருந்தாங்கல்ல, டெட்டார்ஸ் ஆன் 1st April 2018, அந்த அமௌண்ட் எடுத்து இங்கே போட்டுடுறோம். தென் டெபிட் சைடு வர்ற மாதிரி வேறு எதுவும் அங்கே நமக்கு கொடுக்கல, அதாவது டெட்டார்ஸோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி. சரியா, மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் பண்ணுற ட்ரான்சாக்ஷன் தான். கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டாஸ்லேருந்து நம்ம கேஷ் ரிசீவ் பண்ணால் கண்டிப்பாக பேலன்ஸ் ஷீட்டில் டெட்டாஸோட வேல்யூ குறையும். ஸோ அது டிக்ரீஸ் பண்ணுறது. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டன் இன்வெர்ட்ஸ். நம்ம அந்த ஃபார்மெட் பார்க்கும்போது எக்ஸ்பிளைன் பண்ணல, நம்ம சேல் பண்ண குட்ஸ் அவங்க திருப்பி நமக்கு ரிட்டர்ன் பண்ணாங்கன்னா அப்போவும் டெட்டார்ஸோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட் டெட்ஸ் கிளியர் கட்டாக நமக்கு தெரியும், டெட்டாரோட வேல்யூவை கண்டிப்பாக லெஸ் பண்ணும். நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு போடும்போதே டெட்டார்ஸ்லேருந்து பேட் டெட்ஸை லெஸ் பண்ணி தான் போடும். ஸோ அதனால் அதுவுமே கிரெடிட் சைடு தான். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் பேலன்ஸ் சம்மிலே கொடுத்துருந்தாங்க, டெட்டார்ஸ் ஆன் 31st March 2019 அப்படின்னு. ஓகே, ஸோ சம்பளம் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷன் எடுத்து அப்படியே ஃபீட் பண்ணிடுறோம். ஃபீட் பண்ணிட்டு நம்ம ஜஸ்ட்டு நம்மளோட ஒர்க்கு அதில் கொடுத்த எல்லா அமௌண்ட் ஃபிகரையும் எடுத்து இதில் ஃபீட் பண்ணிவிட்டு டோட்டல் பண்ண வேண்டியது மட்டும்தான் நம்மளோட வேலை. ஓகே, ஸோ டோட்டல் பண்ணிங்கன்னா வர்ற அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 2,40,000 கொடுத்துருக்காங்க. ஸோ போத் சைடு அதே அமௌண்ட்டை போட்டுடுறீங்க, 2,40,000. இங்கே டெபிட் சைடு அமௌண்ட்டையும் கிரெடிட் சைடு அமௌண்ட்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா வர்ற அமௌண்ட்டு தான் பார்த்தீங்கன்னா கிரெடிட் சேல். ஓகே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட, அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை அப்படியே வர்ற டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டுக்கு ஆன்சராக போஸ்ட் பண்ணிடுங்க அப்படின்னு. ஓகே, இங்கே சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் சைடு ஒரே ஒரு ட்ரான்சாக்ஷன் தான் இருக்குது, ஓப்பனிங் பேலன்ஸ் 50,000. ஸோ அதை லெஸ் பண்ணிங்க அப்படின்னா ரிமைனிங் வர ஆன்சர் 1,90,000. ஓகே, 1,90,090. இந்த ஆன்சரில் பார்த்தீங்கன்னா 9 கட்டாக இருக்குது, பிரிண்ட் ஆகாமல் இருக்குது. ஓகே, அதை நோட் பண்ணிக்கோங்க, 1,90,000 அதுதான் கிரெடிட் சேல். ஓகே, டிஃப்ரென்ஸ் வர அமௌண்ட். நீங்கள் இந்த லாஜிக் பார்த்தாலுமே இந்த ஆன்சர் உங்களுக்கு புரியும். அது என்ன லாஜிக்னா, கிரெடிட் சேல் வந்து டெட்டாரோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும், டெட்டாரோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுற எல்லா ட்ரான்சாக்ஷனும் டெபிட் சைடு தான் வரணும். ஸோ அந்த லாஜிக் படி நமக்கு கிரெடிட் சேல் டெபிட் சைடு தான் வந்திருக்கு. ஓகேவா, 1,90,000. இந்த கிரெடிட் சேலை தவிர மற்ற எல்லாமே சம்பளம் கொடுத்த இன்ஃபர்மேஷன் தான். நம்ம அந்த ஃபார்முலா அப்படி மட்டும் பிரித்து போட்டுருக்கோம். ஃபார்முலா நான் சொன்னது, டெட்டார்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுற எல்லா ட்ரான்சாக்ஷனும் டெபிட் சைடு, டெட்டார்ஸோட வேல்யூவை டிக்ரீஸ் பண்ணுற எல்லா ட்ரான்சாக்ஷனும் கிரெடிட் சைடு. ஓகே, டிஃப்ரென்ஸ் ஆர் அமௌண்ட்டை நம்ம கிரெடிட் சைடுன்னு எடுத்து மென்ஷன் பண்ணிடுறோம். தட் இஸ் 1,90,000. ஓகே, இப்போ நமக்கு தேவையான கிரெடிட் சேல் கிடச்சிருச்சு. இனிமேல் நம்ம டோட்டல் சேல்ஸ் பார்க்கலாம்.
ஸோ டோட்டல் சேல்ஸ் நான் ஏற்கனவே ஃபார்முலா சொல்லியிருந்தேன். டோட்டல் சேல்ஸ் ஈக்குவல் டு கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னு. சம்மில் ஆல்ரெடி கேஷ் சேல்ஸ்க்கு வந்து அமௌண்ட்டு கொடுத்துருந்தாங்க 1,40,000 ப்ளஸ் கிரெடிட் சேல் இப்போ நம்ம சம்மில் கண்டுபிடிச்சோம் 1,90,000. டோட்டலாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா 3,30,000. சம் இவ்வளோ தான். இது உங்களுக்கு 3 மார்க்கில் கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் மேஜரான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான். மற்றபடி இதில் நீங்கள் மக்கப் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. கிரெடிட் சேல் கண்டுபிடிச்சிட்டு நம்ம டோட்டல் சேல்ஸ் பார்த்துருக்கோம், அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சிமிலர் இதே மாதிரி டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் மாதிரியே இருக்கிற இன்னொரு அக்கௌண்ட்டு சேம் ஸ்ட்ராட்டஜி தான் இதுலேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஆனால் அக்கௌண்ட்டோட நேம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதை பார்க்கலாம். ஓகேவா? பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். ஓகே, இதுவுமே உங்களுக்கு 3 மார்க் சம் தான். ரெண்டும் சேர்ந்து கேட்டாங்க, டோட்டல் டேட்டாஸும் பில்ஸ் ரிசீவபிளும் கேட்டாங்க அப்படின்னா மேபி 5 மார்க்கில் வரலாம். ஓகே, பில்ஸ் ரிசீவபிளும் டோட்டல் டேட்டாஸும் கிட்டத்தட்ட சேம் தான். பில்ஸ் ரிசீவபிள் நம்ம யார்கிட்ட வாங்குவோம்? டெட்டாஸ்ட்டு தான் வாங்குவோம். நம்ம போன சம்மிலே பார்த்துருந்தோம் பில்ஸ் ரிசீவபிள் வந்து டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு வருதுன்னு. பில்ஸ் ரிசீவபிளும் அசட்டுன்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். நீங்கள் போன வருஷம் ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் கூட போட்டிருப்பீங்க, பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு தான் அது வந்திருக்கும். ஓகேவா? இதுக்கும் சேம் ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். டெபிட் சைடு பில்ஸ் ரிசீவபிள், அந்த பில்ஸ் ரிசீவ் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுற எல்லா ட்ரான்சாக்ஷன் வரும். கிரெடிட் சைடு டிக்ரீஸ் பண்ணுற எல்லா ட்ரான்சாக்ஷன் வரும். ரீசன் என்னென்னா பில்ஸ் ரிசீவபிள் இஸ் ஆல்சோ எ அசட். ஓகேவா? அது லைபிலிட்டி கிடையாது, அசட். ஸோ அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுற எல்லா ட்ரான்சாக்ஷனும் டெபிட் சைடு, அதை டிக்ரீஸ் பண்ணுற எல்லா ட்ரான்சாக்ஷனும் கிரெடிட் சைடு. அசட்னாலே ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைடு தான் ஒன்று சொல்லியிருக்கேன். ஸோ டெபிட் சைடு வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சன்ட்ரி டெட்டாஸ் அக்கௌண்ட். இது வந்து உங்களுக்கு சம்மில் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனா சம்டைம்ஸ் நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேலன்சிங் ஃபிகராக இருக்கலாம், இல்லை அப்படின்னா சில சமயம் டைரெக்டாகவே சம்மில் கொடுத்துருவாங்க. ஓகே, டெபிட் சைடு பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் விஷயங்கள். கிரெடிட் சைடு தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும் அதை கம்பேர் பண்ணும்போது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட்னா கேஷ் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். எதுக்கு அகெயின்ஸ்டான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எழுதி கொடுத்த பில்லுக்கு அகெயின்ஸ்டாக. ஓகேவா? இப்போ 1 lakh பில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 1 lakh பில்லுக்கு உண்டான அமௌண்ட்டை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அதுதான் இங்கே கேஷு. நீங்கள் வெறும் கேஷு பேங்க் கொடுத்துருக்கனால கன்ஃபியூஸ் ஆகிக்கிட வேண்டாம். எவ்வளோ நம்ம பில்லு ரிசீவ் பண்ணணுமோ அந்த பில்லுக்கு உண்டான அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணால் தான் இங்கே கேஷ். சம்மில் உங்களுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் ரிசீவபிள்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதை தான் நம்ம இங்கே கேஷுன்னு மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சன்ட்ரி டெட்டாஸ் அக்கௌண்ட்டு. இது பார்த்தீங்க அப்படின்னா பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கவுண்டட். ஓகே, பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கவுண்ட்னா நம்ம ரிசீவ் பண்ண வேண்டிய பில்லு தான். ஓகே, அந்த பில்லு டிசைனர் தட் இது வந்து பார்த்திங்கன்னா செக்கு பவுன்ஸ் ஆனதுக்கு ஈக்குவல் தான். செக்கு டிசைனர் ஆன மாதிரி தான். அப்படி தான் நம்மளும் இதை ட்ரீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா அதுவுமே கிரெடிட் சைடு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் சி பை டி, தட் இஸ் பில்ஸ் ரிசீவபிளோட க்ளோசிங் பேலன்ஸ். சம்டைம்ஸ் சம்மில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டேரெக்டாக எடுத்து போட்டுடலாம், இல்லை அப்படின்னா இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் ஃபிட் பண்ணிட்டு அதை நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஃபார்மெட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட் மாதிரியே தான். பில்ஸ் ரிசீவபிள் பேலன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுற ட்ரான்சாக்ஷன்லாம் டெபிட் சைடு, பில்ஸ் ரிசீவபிளோட பேலன்ஸை ரெடியூஸ் பண்ணுற ட்ரான்சாக்ஷன் எல்லாம் கிரெடிட் சைடு. ரீசன் என்ன? பில்ஸ் ரிசீவபிள் இஸ் ஆல்சோ அன் அசட். ஓகேவா? இவ்வளோ தான். இதில் உங்களுக்கு புரியாத டேர்ம்னு எதுவுமே இருக்க வாய்ப்பு இல்லை. எல்லாமே நம்ம கேள்விப்பட்ட டேர்ம்ஸ் தான். ஓகே, ஸோ இதில் ஒரு சம் பார்த்துடலாம். ஓகே, இந்த சம்முமே உங்கள் புக்கிலேருந்து எடுத்து தான். டவுட்டாக இருந்தது அப்படின்னா உங்கள் புக்கை கூட ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, சம் பாருங்கள். ஃப்ரம் தி ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் prepare bills receivable account. Okay, and compute the bills receivables as on எந்த பில்ஸ் ரிசீவபிள் இதில் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா
as on the following particulars. ஓகே, கீழே கொடுத்துருக்க டேட்டா வச்சு தான் நம்மளை பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டும் தென் டோட்டல் டெட்டாஸ், அதாவது இந்த பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம க்ளோசிங் டெட்டாஸோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இதில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பில்ஸ் ரிசீவபிள்ஸ் டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. டேட் கொடுத்துருந்தா கூட கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதுவும் ப்ராப்ளம் இல்லை. தென் க்ளோசிங் பில்ஸ் ரிசீவபிள்ஸ், கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் ரிசீவபிள்ஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த ஒரு வேர்டு, கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் ரிசீவபிள்னால் நம்ம ரிசீவ் பண்ண வேண்டிய பில்லுக்கு உண்டான கேஷை ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ தென் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பில்ஸ் ரிசீவபிள் டிஸானர்டு, அதாவது நம்ம ரிசீவ் பண்ண வேண்டிய பில்லு டிஸானர் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட செக் மாதிரி தான், நம்ம ரிசீவ் பண்ண வேண்டிய செக்கு டிஸானர் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதில் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா இந்த லெவல் தான். இதுலேயும் குழப்புற மாதிரி எந்த ஒரு ட்ரான்சாக்ஷனுமே கிடையாது. ஸோ டைரெக்டாக நம்ம சொல்யூஷன் பார்த்துடலாம். சேம் தான், பில்ஸ் ரிசீவபிள் ஹெட்டிங் கொடுத்துட்டு நார்மல் லெட்ஜர் அக்கௌண்ட் மாதிரி நீங்கள் டபுள் சைடு காலம் போட்டு செப்பரேட்டாக பிரித்து டெபிட் அண்ட் கிரெடிட்னு கொடுத்துருங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அசட் அக்கௌண்ட்னாலே ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைடு தான். ஸோ அதில் கொடுத்த ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம டெபிட் சைடு போட்டுருவோம். டு பேலன்ஸ் B/D. தென் நெக்ஸ்ட்டு கிரெடிட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட்டுங்கிறது கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் ரிசீவபிள்ஸ், அது வந்து பில்ஸ் ரிசீவபிளோட பேலன்ஸை ரெடியூஸ் பண்ணும். ஸோ கிரெடிட் சைடு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெட்டார் அக்கௌண்ட். ஓகே, அதாவது பில்ஸ் ரிசீவபிள்ஸ் டிஸானர்டு, நமக்கு சம்பளம் கொடுத்துருந்தாங்கல்ல பில்ஸ் டிஸானர்டு அப்படின்ட்டு, அதை டைரெக்டாக இங்கே பில்ஸ் டிஸானர்டுன்னு போடக்கூடாது. ஏன்னா நம்ம 11th லெட்ஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போதே பார்த்துருப்பீங்க. இப்போ கேஷ் அக்கௌண்ட்டுன்னு லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த லெட்ஜர் அக்கௌண்ட்டுக்குள்ளே கேஷுங்கிற வேர்டு வரக்கூடாது. ஓகே, அதே மாதிரி தான் பில்ஸ் ரிசீவபிள்ங்கிற அக்கௌண்ட்டுக்குள்ளே பில்ஸ் ரிசீவபிள்ங்கிற வேர்டு வரக்கூடாது. ஸோ அதனால் டெட்டாஸ் அக்கௌண்ட்டுன்னு போட்டு வித்தின் ப்ராக்கெட்டில் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்கலாம், பில்ஸ் ரிசீவபிள் டிஸானர் அப்படின்ட்டு. ஓகே, தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பை பேலன்ஸ் C/D, க்ளோசிங் பேலன்ஸ் சம்மிலே கொடுத்துட்டாங்க. இங்கே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா இந்த பர்டிகுலர் பீரியடில் நம்ம ரிசீவ் பண்ண வேண்டிய பில்லோட ஃபைனல் அமௌண்ட்டு தான் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணணும். ஓகே, கொடுத்துருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் எடுத்து போஸ்ட் பண்ணிடுங்க. போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அஸ் யூஷுவல் எப்பயும் போல் டோட்டல் பண்ண வேண்டியதான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதில் கிரெடிட் சைடு தான் டோட்டல் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும் அப்படின்னு. ஓகே, ஸோ கிரெடிட் சைடு டோட்டல் பண்ணிட்டு சேம் அமௌண்ட்டை நம்ம போத் சைடு ரெண்டு சைடுமே போட்டோம் அப்படின்னா தென் டெபிட் சைடு இருக்கிற அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் டோட்டல் பண்ணணும். அதாவது ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் டெட்டாஸ் 20,000. ஓகே, அந்த 20,000லேருந்து டோட்டல் வந்த அமௌண்ட்டு 95,000 லெஸ் பண்ணிங்க அப்படின்னா ரிமைனிங் பார்த்தீங்க அப்படின்னா 75,000 வரும். ஓகே, ஆன்சர் 75,000. இந்த புக்கில் அது பிரிண்ட் ஆகலை, அந்த இடத்துல இங்க் ஏதோ ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக என்னோடய மிஸ்டேக் கிடையாது, இது உங்கள் 12th புக்கிலேருந்து தான் நான் இதெல்லாம் எடுத்து வைக்கிறேன். ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 75,000 தான். உங்கள் புக்கில் கூட முடிஞ்சால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா டோட்டல் பார்த்திங்கன்னா 95,000, ஓப்பனிங் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 20,000 இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் 75,000. தட் இஸ் நம்ம ஆன்சர் அதுதான். டெட்டாஸ் அக்கௌண்ட், அதாவது பில்ஸ் ரிசீவபிள் டூரிங் த இயர். இந்த வருஷத்தில் நம்ம இன்னும் ரிசீவ் பண்ண வேண்டிய அமௌண்ட்டு 75,000 ஃப்ரம் டெட்டாஸ். இதுதான் இந்த சம்லேருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இது ஒரு கான்செப்ட் இப்போ முடிஞ்சிருக்கு. டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் அண்டு பில்ஸ் ரிசீவபிள். பில்ஸ் ரிசீவபிளும் டோட்டல் டெட்டாஸும் போத் ஆர் சேம் தான், சேம் ஸ்ட்ராட்டஜி தான். டெபிட் சைடு இன்க்ரீஸ் பண்ணுற ட்ரான்சாக்ஷன்ஸ், கிரெடிட் சைடு டிக்ரீஸ் பண்ணுற ட்ரான்சாக்ஷன்ஸ். ஓகே, வர்ற ஆன்சரை அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதாவே எடுத்து எழுதிடுங்க. கிரெடிட் சேல் கேட்டிருந்தாங்கன்னா கிரெடிட் சேலு, அதாவது நான் கிரெடிட் சேல்னு சொல்ல வந்தது இந்த சம்முக்கு டோட்டல் டெட்டாஸ்க்கு. ஓகே, கிரெடிட் சேல் கேட்டிருந்தாங்கன்னா கிரெடிட் சேல்னு போட்டுருங்க.
இல்லை க்ளோசிங் டேட்டாஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிரெடிட் சைடு வர டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை க்ளோசிங் டேட்டாஸ்ன்னு மென்ஷன் பண்ணிடுங்க. சம் அவ்வளோதான், முடிஞ்சிடும். ஸோ ஃபைனலாக டோட்டல் சேல்ஸ் பார்த்துட்டோம். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஃபார்முலா தான், கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல். தென் பில்ஸ் ரிசீவபிள் பார்த்தோம். பில்ஸ் ரிசீவபிளும் சிமிலர் டு டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட் தான். இதுலேயும் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை தான் ஆன்சராக நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். சம்டைம்ஸ் இதுலேயும் உங்களை பில்ஸ் ரிசீவபிளோட க்ளோசிங் பேலன்ஸ் கால்குலேட் பண்ண சொல்லலாம். அப்போ கிரெடிட் சைடு வர டிஃப்ரென்ஸை பில்ஸ் ரிசீவபிளோட க்ளோசிங் பேலன்ஸ்னு மென்ஷன் பண்ணிடுங்க. இல்லை டெட்டாஸ் டூரிங் த இயர்னு இந்த சம்பளம் கேட்ட மாதிரி கேட்டாங்கன்னா டெபிட் சைடு வர டிஃப்ரென்ஸை டெட்டாஸ் அக்கௌண்ட்டு டூரிங் த இயர் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இந்த 2 கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகே, புக்கில் எக்ஸைஸ் சம்மோ இல்லை இதுக்கு அடுத்து இருக்கிற சம்மோ ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கேட்கலாம். நெக்ஸ்ட் கான்செப்டை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.